மேடம் அசந்து தூங்குது பாருங்க. ஷப்பா என்ன அடாவடித்தனம்! இவளோட காதுக்கு மருந்து ஊற்ற விட மாட்டா. எப்படியோ பிடிச்செடுத்து ஊற்றிட்டோம். கொஞ்ச நேரத்தில் ஆள் அசந்து தூங்கியாச்சு. இவங்களை பார்த்து பண்ணுறதுக்குள்ள நமக்கு நேரம் அப்படி ஆயிடுது. நெருங்க இங்கே ஒருத்திய மயில் இறகு வேணுமா? சரி அந்தாகல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஒரே மயிலிறகு மயிலிறகு மயிலிறகு. விட்டு விட்டு இங்கே பாரு, அதில் ஒன்றும் இல்லை. சாப்பிடலையா நீங்கள்? சாப்பிட்டாச்சுல்ல. சாப்பிட்டுட்டு இங்கே தானே படுத்து கிடந்தீங்க. அங்கே தானே படுத்து கிடந்தீங்க. குட் பாய் மாதிரி. ரொம்ப குட் பாயாம் இவன். ரொம்ப குட் பாய் ஆயிட்டானாம். வெளியிலே ரொம்ப போகலை. அடி செய்ய உபகாரம் அண்ணன் தம்பி செய்ய மாட்டேங்கான். அதுதான் வலிது. இந்த உடனே ஓடிடுவான். எப்படி வச்சுட்டு இருக்கான்னு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இது பண்ணி கிருஷ்ணன் மாதிரி வேடம் போடும்பா மயில் இறகு இப்படி வச்சு விடுவாங்க. இவளை பாருங்க, இவளுக்கும் வச்சு கொடுக்கணுமா? வேற என்ன செய்ய? மயிலிறகு ஒரே அழுக மேலே இதில் வச்சுருப்பேன். அதுக்கு கட்டி விட்டாச்சு. இப்போ வச்சுக்கோ. அப்படியே வச்சுட்டு இருக்கா பாருங்க. அது செய்ய மாட்டேங்க. அவன் அடுத்தது பண்ணனான். எனக்கும் வேணும்னு ஒன்று தான் இருந்துச்சு. வேறு அவளுக்கு வச்சு கொடுத்துருக்கா. இனி அதனால் அவனை போக சொல்லியாச்சு. படுத்துருக்கான். குட்டோ டுட்டுமா, பிள்ளைக்கு நாளைக்கு வச்சு கட்டி தரேன். பிள்ளைக்கு வேணுமா? உடனே மூஞ்சி காட்டியாச்சு. பிள்ளைக்கு வேணுமா? பிள்ளைக்கு வேணுமாம்மா? பிள்ளைக்கு மயிலிறகு வேணுமா? மயிலிறகு மேடம். பாட்டு எல்லாருக்கும் உடனே நல்ல ஞாபகம் வரும். மயிலிறகு மயிலிறகுன்னு. இது ஒன்றும் தெரியாமல் மேடம் பயங்கர தூக்கம். இவளுக்கும் நல்ல பிடிக்கும் மயிலிறகு. பூனை குட்டிகளுக்கெல்லாம் மயிலிறகு ரொம்ப பிடிக்குது. சரி தூங்கட்டும். ஏ சிண்டுமா, ஏ மயிலிறகு,